12ஆம் அதிகாரம் மார்க் 12:44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதாம்மா? இப்படி அவர்கள் எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார். இயேசுநாதர் மாதிரி இந்த விதவை வறுமையில் என்ன போட்டுச்சு? இயேசுநாதர் சொல்றாருங்க, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அன்பார்களே, நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு சிலுவையில் வறுமையாயிட்டார். வறுமையாயிட்டு காசு இல்லைன்னு கவலைப்படலைங்க. தனக்கு உண்டாயிருந்த எல்லா ஜீவ ரத்தத்தையும் கொடுத்துட்டாருங்க காணிக்கையா. அதை செய்யுங்க. அது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்குள்ளே எது இருக்குதோ இல்லையோ, இயேசு ரத்தம் இருக்குது, இயேசு சரீரம் இருக்குது, அதுக்கு வெளியே போட முடியாது. அது தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உலகம் செலுத்துங்க. கிறிஸ்துவை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் செலுத்துங்கள். இயேசு சிலுவையில் அதுதான் செலுத்தினார். அதனால் என்னாச்சு தெரியுமா? பாவத்தையும் மரணத்தையும் தட்டு பாதாளத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு உலகத்தையே கொள்ளை கொண்டார். ஆமாங்க, உலகத்தையே கொள்ளை கொண்டார். அதனால தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். மார்க் 12ஆம் அதிகாரம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். சோத்ரம். தன் வறுமையிலிருந்து இயேசு சிலுவையில் தன்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த அந்த கடைசி சூட்டு ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் கொடுத்துட்டார். பிதாவே முடிகையில் ஆவியை ஒப்பித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுக்குறாரு. அப்போ ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் முழு உலகத்தும் அதே ஜீவ ரத்தத்தை சுகந்த காணிக்கை கொடுக்குறாருங்க. அதுக்கு வெளியே போட முடியாதுங்க. வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்குதுங்க. அதை செலுத்துங்க முதல்ல. ஆமாம், கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம் செலுத்துங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற பிதாவே, பரமண்டலுக்கு பிதாவுக்கு என்ன பண்ணும்? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய செத்தம், நாங்களும் எங்களிருந்து கடன் பண்ண எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு இயேசு நாமந்தான். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய செத்தம், அதை செலுத்துங்க. உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். இந்த வறுமையிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த மரணத்திலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்தே ரட்சித்துக் கொள்வார். அதனால்தான் அவள் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டால் போடப்பட்டது. ஆமாம், இயேசுனார் மாதிரி மாறிக்கிறாப்பார் இந்த விதவை. சரித்திராசிரியர் ஜோசிபர் சொல்கிறாரு, இந்த விதவையை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஆமாம், இயேசு இந்த
இந்த விதவையினுடைய மனநிலையை பார்த்துக்கிறாரு. இந்த இயேசுவின் அன்பு தான் சுகந்த காணிக்கையா தேவனுக்கும் தனக்கும் உலகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணை, ஒரு விதவையாக இருந்திருக்கிறார். அதை இயேசு கண்டுபிடிக்கிறார். அதனால தான் அவள் போட்ட காணிக்கை எல்லாரை விட பெரிய காணிக்கின்றார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் எந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போது இந்த ஏழை விதவை மெய்யாகவே அதிகமாக போட்டான் மற்ற எல்லாரையும் காட்டிலும். அது என்னதுங்க? கிறிஸ்துவ தாங்க. பழுதற்ற பலியை தாங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு காணிக்கையாக கொடுக்குறது. அந்த பழுதற்ற பலியை தான் சுகந்த வாசனை காணிக்கையாக கொடுத்துக்கிறான். அதான் பெரிய காணிக்கை. ஜோசிப சரித்திர ஆசிரியர், வேதாகம சரித்திர ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த ஏழை விதவை இயேசு இப்படி பாராட்டினார். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாராம். அவள் பெரிய செல்வந்தரம், ஆசீர்வதிக்கப்பட்டவளாகிட்டாலும் அந்த வறுமையிலிருந்து விடுதலை ஆகி சகல ஆஸ்திகளோடு கூட வாழ்ந்தாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது, ஜோசிப சரித்திர புஸ்தகத்தில். அப்போது நீங்கள் கூட வறுமையாக இருக்குது, கையில் காசு இல்லை, 10,000 50,000 1 லட்சம் காணி கொடுக்க முடியலன்னு கவலைப்படாது. இயேசு இருக்கிறார். இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இருக்குது. அதுக்கு வெளியே வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு சிலுவையில் இயேசு இந்த ஏழை விதவை மாதிரி மாறிட்டார். சிலுவையில் ஏழை ஆனார். இயேசு அட்ட தரித்திரமானார். ஆனால் காணிக்கல்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இல்லை. இயேசு சிலுவையில் பிதாவே உங்களுடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவ ரத்தம் கொடுத்தார், ஜீவ சரீரம் கொடுத்தார், ஈட்டால் குத்திரம் கொடுத்தார். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாருங்க. 3ஆம் நாள் என்னன்னாரு? இந்த ஏழை விதை ஆசிர்வதிக்கப்பட்டு பெரிய ஐஸ்வர்யவாட்டியாக இருந்தாலும் இயேசு உலகத்தையே கொள்ளை கொண்டார். 3ஆம் நாள் அவர் ஏழையாக இல்லைங்க, வானத்துக்கு சகல பரலோகத்தையே சுதந்திரிச்சார். வானத்தை பூமியே சுதந்திரிக்கிறார். அந்த இயேசு ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்து. அதெல்லாம் சின்ன காணிக்கை. 10 கோடிக்கு செலுத்தலாம் கூட அது இயேசு சரீர் இயேசு ரத்தத்துக்கு முன்னாடி சின்னது தான். இயேசு பெரிய, இயேசு சரீர் இயேசு ரத்தம். அது ஜீவ ரத்தத்தில் எல்லையிட்ட ஐஸ்வர்யம். அந்த ஜீவ ரத்தத்தில் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்குதுங்க. அந்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகம் செலுத்துங்க. இயேசு அந்த விதவையை பாராட்டுறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் பாராட்டுகிறார். அவர் உங்களையும் பாராட்டுகிறார். கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இயேசு சொல்றார் பாருங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இயேசு சிலுவையில் வறுமையை, இந்த ஏழை விதைவை போல எல்லாருடைய வறுமையை ஏற்றுக்கிட்டு, பேங்க்கில் பேலன்ஸே இல்லை, இயேசு சிலுவையில் அட்ட தரித்து கை ஓட்டக்கை போட்டாங்க. ஆனால் அந்த ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பரலோகமே இருக்குதுங்க. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு சுகந்த வாசனை காணிக்காக கொடுக்குறாரு. ஈட்டியாவில் கொடுத்துரு. ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாரு. 3ஆம் நாள் அவர் ஏழையாக இல்லைங்க. தரித்திரத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசின் தலையை நசுக்கினார். தரித்திரத்துக்கு வறுமைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசாசின் தலை வானத்தில் சகல உலகத்தையே சுதந்திரித்தார். அதை தான் இங்கே சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். எல்லாம் 1000 10,000 5,000 5,000
அப்படி காணிக்கை போட்டுக்கிறாங்க. இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஒரு அகோப்பி அன்பு இவளுக்குள்ள இருந்துக்குது. அது ஜீவரத்தம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற ஒரு வெளிப்பாடோடு போட்டாலாம் பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசு போட்டு அது எப்படிங்க பெரிய காசுக்காக இருக்க முடியும்? இவளுக்குள்ள ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு ஒரு வெளிப்பாடு இருந்துக்குதுங்க. அதை தான் சொல்கிறார் பெரிய காணிக்கைன்னு. 10 கோடி கூட இயேசு ரத்தம் பெரிய காணிக்கை. அது உனக்குள்ளே இருக்குது. அது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. நீ தரித்திரனாக இருக்க மாட்டாய். அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூதர்களை பணிவிடை செய்ய நீ சகல காட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை சுகந்த காணிக்க தேவன் தனக்கு இயேசு அறியப்படுது. ஆபிரகாம் சகல காட்டிலும் ஆசீர்வாதமாக, ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோ அவங்களாம் பைதட்ட ஆட்டுக்குட்டியை கிறிஸ்து அடையாளமாக பலிபீடத்தில் தேவன் தனக்கு உலகத்தை செலுத்துனாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டி, அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்தை செலுத்துங்க. வாய்நாள்லாம் செலுத்துங்க. வறுமையிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலாகி அந்த இயேசுவில் எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அந்த ஜீவனில் தேவ நீதி தூத்தல் பரலோகமே இருக்குதுங்க. அது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இந்த வறுமை, அந்த அசுத்தாவி, இந்த தரித்திராவி அலைகைத்து ஓடும். சாபம் அலைகைத்து ஓடும். வியாதி அலைகைத்து ஓடும். தரித்திரம், மரணம், பாதாளம் எல்லாம் ஓடும். பசுத்தாய் ஒரு தேவதூதத்துக்கு வருவாங்க. கல்லை போட்டுவாங்க. வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதனால் என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. கிறிஸ்து இருக்கிறார். அவரோட பழுதற்ற பலி இருக்குது. அந்த பழுதற்ற பலி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துக்கு கொடுங்க. சோர்ந்து போகாமல் கொடுங்க. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இயேசு தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்த கடைசி சொட்டு ரத்தத்தை குத்துட்டாரு. பிதாகுமார் பசுத்தாய் குத்தாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து குத்தாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்துக்கிறேன். அந்த ஜீவரதத்தில் தேவநீதி தூத்து இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குத்தத்தம் வைக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு போட்டுரு. ஆதாம் வந்து முழு உலகத்து குத்துரு. வாய்நாள்லாம் குத்துரு. தேவன் உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்யும், சத்துக்களை சினை, துன்பம் ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. எல்லா பாவத்துக்கு, சாபத்துக்கு மருந்து தடுத்து விடியலாகி ஆஸ்வதிக்கப்பட்டு உலகத்துக்குள்ளி பூமிக்கு பாய் கத்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிப்பிறாங்க. மாபெரும் காரியங்களை செய்யும் இயேசு நாம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி 100க்கு 100 ஜீவமார்க்கும் உலகத்தில் மிக விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் போய்ட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எப்படிம்மா?